ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 5 मार्च 2025। परमात्मा प्रत्यक्षता का आधार सत्यता है। सत्यता से ही प्रत्यक्षता होगी। एक स्वयं के स्थिति की सत्यता, दूसरी सेवा की सत्यता। பாபா என்ன சொல்றாருன்னா, பரமாத்மாவை, இறைவனை வெளிப்படுத்துவதற்கு ஆதாரம் சத்தியமே ஆகும். சத்தியத்தின் மூலம்தான் பரமாத்மாவின் வெளிப்பாடு என்பது ஏற்படும். ஒன்று தன்னுடைய ஸ்திதியில் சத்தியம் நிறைந்திருப்பது, மற்றொன்று சேவையில் சத்தியத்தன்மை. ஒன்று தன்னுடைய ஸ்திதியில் சத்தியத்தன்மை என்றால் சத்தியமான ஆத்மா என்ற உணர்விலே நிறைந்திருப்பது, மற்றொன்று அதே ஆத்மா உணர்விலே சேவை செய்தால் அந்த சேவையிலும் சத்தியம் நிரம்பியிருக்கும். सत्यता का आधार है स्वच्छता और निर्भयता। பாபா சொல்றார், சத்தியத்தின் ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற நிலை ஆகும். எந்த இடத்திலே தூய்மை இருக்குமோ, உண்மை இருக்குமோ, அவர்கள் பயமின்றி இருப்பார்கள். அதுதான் சத்தியத்தின் ஆதாரம். इन दोनों धारणाओं के आधार से सत्यता द्वारा परमात्मा प्रत्यक्षता के निमित्त बनो। பாபா சொல்றார், இந்த இரண்டு விஷயங்களை கடைபிடிப்பதன் ஆதாரத்தினால், அதாவது தூய்மை மற்றும் பயமற்ற நிலையை தனக்குள் கொண்டு வருவதன் மூலமாக, சத்தியதா, அந்த சத்தியத்தின் மூலம் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் நிமித்தமாக அல்லது ஒரு கருவியாக ஆகிவிடுங்கள். किसी भी प्रकार की अस्वच्छता अर्थात जरा भी सच्चाई सफाई की कमी है तो कर्तव्य की सिद्धि नहीं हो सकती। எந்த விதமான தூய்மையற்ற நிலையும், அசுத்தம், அதாவது சிறிதளவாவது உண்மை மற்றும் நேர்மையிலே குறைவிருந்து விட்டால் கூட அந்த காரியம் வெற்றி அடைய முடியாது. எந்த விதமான அசுத்தம் அல்லது அசுத்தத்தின் கலப்படம், அதாவது பாபா என்ன சொல்கிறார் என்றால், உண்மை மற்றும் தூய்மை, அதாவது நேர்மையிலே குறைவு இருக்கிறது என்றால் பிறகு அந்த காரியத்திலே சித்தி, அதாவது வெற்றி என்பது ஏற்பட முடியாது. அதனால சத்தியத்தினுடைய சக்திக்கு ஆதாரம் தூய்மையாக இருக்கிறது. அந்த தூய்மைங்கிறதுலே உண்மை நேர்மை எல்லாம் கலந்திருக்கு. தூய்மையும் பயமற்ற தன்மையும் தான் ஆதாரம். அதன் மூலமாகத்தான் பரமாத்மாவை நாம உலகத்துல வெளிப்படுத்த முடியும். அதனால சுயஸ்திதியிலையும் சரி, சேவையிலையும் சரி, சத்தியம் என்பதுதான் ஆதாரம் என்று பாபா சொல்றாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.